ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதான் இன்றைக்கி நீங்கள் விலாகாக பார்க்க போகிறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் வீடு எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் எங்கள் வீட்டு. சரிங்களா, அப்படியே இந்த சைடு ஒரு ரூமு, இதில் எங்கள் அம்மா இருக்கிறாங்க. அப்புறம் இந்த சைடு ஒரு ரூம். வீடியோ இது வந்து குழாம். இது வந்து கிச்சன் ரூம். மக்களை, இந்த ரூம்லாம் எதுவுமே க்ளீன் பண்ணல, பெயிண்ட் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க. இன்னும் எதுவுமே க்ளீன் பண்ணல. பாருங்கள், வீட்டில் கழுவணும். தண்ணி பாருங்கள் மக்களே. இது ஒரு பீரோ. ஆக்சுவலாக மக்களே, இந்த பீரோ வந்து எப்போ தானே நான் பிறக்கிறப்ப, அப்போ தான் நான் பிறந்து எனக்கு ஒரு வயசு கூட இருக்காதான், அப்போ எடுத்த பீரோ மக்களே. இது இன்னும் இந்த பீரோ இப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து, இல்லை இந்த பீரோ போடவே கூடாது, என் பொண்ணு பிறந்தப்போ எடுத்த பீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க. என்ன பொருந்து என்ன பிரயோஜனம், வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்காது இருக்கிறேன் நான். பட் ஆனாலும் அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு முக்கியன்ற மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த பீரோ போடவே இல்லைங்க. பாருங்கள், கீழே இருந்து ஆகிட்டுருக்காங்க. அதனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த பீரோ போடல. இல்லை இந்த பீரோ நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரோ வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க மக்களே. பாருங்கள், ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. இப்போ அந்த ரூம் மட்டும் தான் அடிச்சிட்ருக்குறாங்க. இது என்னோடய பையன் சைக்கிள். இன்னொரு பையன் உள்ளே தூங்கிட்டுருக்கான். பெரிய பையன் ஸ்கூல் போனால். இப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஒன்றும் எல்லாம் எப்படி இருக்கா ஃபுல்லாக. பார்த்துக்குங்க, இது பாத்ரூம் இல்லையா. அங்கே பாருங்கள் சாமான் எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. சாமான் ஃபுல்லாக வெளியே கொட்டிட்டு ஒன்றும் வாஷ் பண்ணல. வாஷ் பண்ணோம் காலையில், கொஞ்சம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் வாஷ் பண்ணோம் சாமான்த்தை. பாருங்கள், வீடவே இல்லை, ஃபுல்லாக அது வரல. எங்கள் அம்மா பாருங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கரும்பு செடி எவ்வளோ பெருசாக வந்தது பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னும் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னும் 2 ரூம் பெயிண்ட் பண்ணுவோம். பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு வீடெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு, இன்னும் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. இப்போ வேறு 3:30 மணிக்கு 3:45 போய் என்னோடய பையனை வேறு நான் பிக்கப் பண்ணிட்டு வரணும். அதை பிக்கப் பண்ணுற வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மக்களே. பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மக்களே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவை தான் என்னுடைய வாழ்க்கை மக்களே. பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.